சுகந்திமா அபினவ் கார்த்திகேயன் செரட்டோஸ் தமிழ் சங்கத்துல இருந்து. இவங்களுடைய இது நடுவர்களுக்காக நாங்க ஒவ்வொரு முறையும் அந்த யூனிக் கோடு சொல்றதுக்கான காரணம், நடுவர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு நடுவர்கள் 3 நடுவர்கள் எங்களுக்கு இவங்க பேசுறத, இவங்களுடைய என்னென்ன பேசுறாங்க, இத எல்லாத்தையுமே அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அத அந்த மதிப்பெண்களை வச்சுதான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ யூனிக் கோட் SEY 102 அபினவ் கார்த்திகேயன் செரட்டோஸ் தமிழ் சங்கத்திலிருந்து. அபினவ் கார்த்திகேயன் வாங்க, நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். என்ன என்ன பாடல் நீங்க தேர்ந்தெடுத்து? நான் நாமக்கல் கவிஞர் பத்தி பேச போறேன். நாமக்கல் கவிஞர் அவங்க ஏற்றிய பாடலை பத்தி ஒண்ணு பாடலை சொல்ல போறீங்களா? ஆமா, பாடலா சொல்ல போறேன். அத பத்தி அந்த விளக்கமும் கொடுப்பேன். சுகந்தி, இது என்னது? இது ரொம்ப நல்லது கண்ணா. கேக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீ ரெடி? நீ தயாரா இருக்கியா? ஆமா, நான் தயாரா இருக்கேன். அப்பா நீங்க முதல்ல கிளம்புங்கப்பா, நான் முதல்ல சொல்றேன் அப்படின்றீங்களா? அப்படின்னா வாங்க ஆரம்பிங்க. என் பேர் அபினவ் கார்த்திகேயன். நான் செரிட்டாஸ் தமிழ் சங்கத்தில் படிக்கிறேன். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார். அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. நாமக்கல் கவிஞர் எழுதிய தமிழ் இதயம் என்ற பாடலை இப்போது நான் பாடி விளக்கம் தரப்போகிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்தத்திற்குறள் அடைந்தவனாம். பொழியின் ஆசைகள் குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைக்குள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் உடையோனாம். சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல். வெற்பின் கருங்கல் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளி பண்ணும். மானம் பெரிதன உயிர் விடு மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அன்பே அவனுடைய வழியாகும். நாமக்கல் கவிஞர் எழுதிய தமிழ் இதயம் என்ற பாடலின் மூலம் தமிழின் தனித்தன்மை குறித்தும் தன் மாண்பு குறித்தும் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பு குறித்தும் விளக்குகின்றார். தரணியில் தன்னிகள் இல்லாத இனமாக தமிழினம் விளங்குகின்றது. வாழ்க்கைக்கு இனிமை பயக்கும் அறச்செயல்களை செய்வதே தமிழனின் வழி என்றும், அன்பு இரக்கம் கொண்ட சொற்களை அவனின் மொழி என்றும் சிறப்பிக்கின்றார். அறிவாகிய கடலை கரைந்து திருக்குறள் என்ற அமுதத்தை அடைந்தவன். ஐம்புலங்களாண்டாகும் நிலையற்ற ஆசைகளை வெற்றொழித்து பேரின்ப பெருவாழ்வை தரும் அறநூல்களை உலகுக்கு அளித்தவன் தமிழன் என்று சிறப்பிக்கின்றார். 64 கலையிலும் வல்லவனாக திகழ்ந்தவன் தமிழன். அவன் சின்னங்கள் என்றும் காலங்கள் பல கடந்து நிலை பெற்று நிற்கின்றன. சிற்பங்கள் வடிப்பதிலும் சித்திரங்கள் தீட்டுவதிலும் சங்கீதம் இசைப்பதிலும் தமிழர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அந்த கருங்கல்லும் களிமண்ணும் கூட அவன் திறன்களால் ஒளி வீசும் என்கிறார் நம் நாமக்கல் கவிஞர்.
ஒழுக்கம் நிரம்பிய மானத்துடன் வாழ வேண்டும் என்பதே தமிழனின் கொள்கை. அந்த ஒழுக்கத்துக்கும் மானத்துக்கும் ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் தன் உயிரை விட துணிந்து விடுவான். தன்னிடம் பொருள் இல்லை என்றாலும் மற்றவருக்கு உதவி செய்வது அறம் என்பதை உணர்ந்தவன். தமிழன் என்று சொல்லலாம், தயமிருந்து நில்லடா என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை கண்ணா. நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நாமக்கல் கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்ப அத நீங்க இந்த ஒரு மேடையில தமிழன்னு சொல்லி தலை நிமிர்ந்து நிக்கிறது, எங்களோட அடுத்த தலைமுறை நிக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது கண்ணா. எனக்கு புல்லரிக்குது. ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. இந்த நாமக்கல் கவிஞர் அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு குட்டி. இவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லைங்களா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர். முதல் அரசவை கவிஞர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர் ஐயா. சரிங்களா? நன்றி. நீங்க வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க அபினவ் கார்த்திகேயன். பேசுனது மட்டும் இல்லாம பாட்டாவே நீங்க பாடி காமிச்சீங்க. சுகந்தி, அந்த பாடலை இந்த குழந்தைகளும், இந்த வயசு குழந்தைகளும் இத எளிமையா உள்வாங்கிக்கிட்டு பேசுற அளவுக்கு நம்மளுடைய கவிஞர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன் சுகந்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அபினவ், வாழ்த்துக்கள். அடுத்து